வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தஸ் vlog. நம்ம இன்னைக்கு வெஜ் புலாவ் பார்க்க போகிறோம். அதுக்கு பாஸ்மதி அரிசியை நம்ம ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி களைஞ்சி அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 சில் தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, சீரகம் கொஞ்சோண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கலாம். தேங்காய் பாலா கடாயில் நெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்த பிறகு நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுருங்க. இதையும் நல்லா வறுத்துடலாம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நான் 1 குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுத்துருவோம். பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போன பிறகு பட்டாணி 1 கப் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நம்ம வதக்கிடுவோம். பட்டாணி நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாம். தயிரில் உள்ள புளிப்பெல்லாம் பட்டாணியில் ஏறட்டும். அதுக்காக நான் 1 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடுறேன். 1 கப் அரிசிக்கு 1 கப் நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இதையும் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வச்சுருவோம். பட்டாணி நல்லா வெந்த பிறகு பாதி வேக வச்ச பாஸ்மதி அரிசியை நான் இதில் போட்டுறேன். போட்டு கிளறிடுவோம். இதை போட்டு நல்லா கிளறிட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ சூப்பராக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, லைட்டாக உதுத்து விட்ருங்க. அவ்வளவுதான். செம சூப்பரான டேஸ்டான பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.